அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பணிவர் டிஎஸ்ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்றைக்கி மனிதனிடம் வேண்டத்தகாத காரணமான மந்த குணம், அதே நேரம் வேண்டத்தகும் காரகமான நிதான குணம், இதற்கு ஜோதிட காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது தாமதம், அதீத சோம்பேறித்தனம் என்ற வார்த்தைகள் வந்துவிட்டாலே அதற்கு காரணகர்த்தா சனி பகவான் தான். சனியே சோம்பலுக்கும் மெதுவான செயல்பாடுகளுக்கும் குழப்பமான முடிவுகளுக்கும் அதிபதியாக இருக்கின்றார். லக்னத்திலே சனி இருந்தாலோ, ராசியில் சனி இருந்தாலோ, லக்னத்தையோ லக்னாதிபதியோ சனி பார்த்தாலும் இல்லை அதோடு சேர்ந்து இருந்தாலும் ஜாதகர் தன்னுடைய செயல்பாடுகளில் மந்த நிலை அந்த தன்மையை அதிகம் வெளிப்படுத்துவார். ஒரு விஷயத்தை உடனே தொடங்கி அந்த வேலையை உடனே முடிப்பதில் இவர்களுக்கும் பெரும்பாலும் ஒரு பிடிப்பு வராது. நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு எல்லாத்தையும் ஒத்தி வைக்கக்கூடிய சுபாவம்தான் வரும். இதன் இயல்பாகவே குணத்தின் காரணமானக்காக பல நல்ல வாய்ப்புகளை இவர் இழக்கின்றார். அது மட்டுமல்ல, எந்த விஷயத்திலும் முடிவெடுப்பதிலே குழப்பம், தாமதம், தீர்மானிக்க முடியாத தன்மை, தன்னை அவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தன்னம்பிக்கை இல்லாதது, அதிக தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் சனியினுடைய தீய தாக்கத்தினுடைய அடிப்படையிலே ஜாதகத்திலேயே வெளிப்படும். மனோகரகனான சந்திரனுடன் சனி தொடர்பு கொள்ளும்போது ஜாதகருக்கு தேவையற்ற மனக்கவலைகள், மன அழுத்தம், தாயார் வகையில் உடல்நல பிரச்சனைகள், தாயார் வகையில் ஒத்துழைப்பு குறைவு, இதோடு தன்னையும் குழப்பி மற்றவர்களையும் குழப்புவதாக இருப்பார். இவை அனைத்தும் சுபர் தொடர்பற்ற சனியை செய்வார் என்பதை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். இதில் சனி இயற்கை சுபர்களான சுக்கிரன், புதன், குரு, பௌர்ணமி, சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் தொடர்பு அல்லது பார்வை இருக்கும் பொழுது ஜாதகரிடம் நல்ல பண்புகள் இருக்கும், விரைவிலே முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். நிதானம் தரும் சனி பகவான் சனி முழு சுபரான குருவுடன் இணையும் போது அல்லது குரு பார்வை பெறும்போது நிதான குணத்தோடு ஆன்மீக எண்ணங்களையும் அதிகப்படியாக சீராக்கி எடை போட்டு செய்வார். முடிவெடுப்பதற்கு தாமதமானாலும் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாகவே இருக்கும். குருவின் இயல்பான ஞானம் மற்றும் சனியின் பொறுமை ஒருங்கிணைந்து ஒருவரை சமயோஜிதமாக செயல்பட வைக்கும். தொழில் மற்றும் பிஸ்னஸில் படிப்படியான ஸ்திரத்தன்மை, நீண்டகால லாபம், வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். சனியின் உழைப்பு காரணமாக அந்த உழைப்பும் குருவினுடைய பலன்களையும் சேர்ந்து பெறுவார்கள். கடினமான முயற்சிக்கு தகுந்த பரிசாக தரமான மற்றும் உயர்வான வெற்றி அவருக்கு கிட்டும். பெரும்பாலும் குருவும் சனியும் இணைந்திருக்கக்கூடிய பட்சத்தில், சனியை குரு பார்க்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஜாதகர் நேர்மையானவராக இருப்பார், பொறுப்பு உணர்வை உணர்ந்து செயல்படுவார், நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்படுவார். தான் பார்க்கக்கூடிய வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் அறத்திற்கு உட்பட்டு நடப்பார். இதேபோல் சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்றிருக்கும் போது சுக்கிரனுடைய பார்வையை பெறும் பொழுதும் திருமணம் மற்றும் மன வாழ்க்கையை சார்ந்த விஷயங்களிலே தாமதம், கருத்து வேறுபாடுகள், சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் தொழில் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களிலே நல்ல பலனை தருவார். இதேபோல் சனி புதனோடு சேரும்போது தொழில் வேலை சார்ந்த வகையில் ஆழமான சிந்தனை, தெளிவான மனம், நல்ல திட்டமிடுதல் இதெல்லாம் உண்டு. வார்த்தைகளில் கட்டுப்பாடு, சட்டம் எழுத்து ஆராய்ச்சி, இரும்பு, எந்திரம் போன்ற துறைகளில் அந்த காம்பினேஷன் எஃபெக்டே நன்றாகவே இருக்கும். தொழில் நுணுக்கம், டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். பெரும்பாலும் ஜாதகர் நிதானமாக முடிவெடுப்பார். அனுபவத்தின் அடிப்படையிலே முடிவுகள் எடுப்பார். பண விஷயங்களை எதற்கு செலவு செய்ய வேண்டும், எந்த செலவு நியாயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நல்ல பிளான் பண்ணி அனலைஸ் பண்ணி எதிர்காலத்திலே லாங் ரேஞ்ச் பிளானிங்கில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய செயலாக்கம் இருக்கும்.
சிறு வயதிலே படிப்பிலே சிரமம், கல்வியிலே தடை இருந்தாலும் பின்னால் வந்து கேரியரில் மெதுவான நிலையான வளர்ச்சியை பெறுவார். சந்திரனுடைய தொடர்பை பெறும்போது ஒளித்திறனற்ற சந்திரனுடைய தொடர்பை பெறுவது நல்ல பலன்கள் தராது. அதாவது தேய்பிறை சந்திரன். அதே நேரத்தில் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நல்ல பலன்கள் கிட்டும். தொழில் மற்றும் வேலை சார்ந்த வகையில் திடமான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை, எந்த விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கான முழு உழைப்பையும் நல்ல மனோகாரக சிந்தனையையும் தருவார். அதே போல் ஜாதகரை தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் சனியின் தசாபுத்திகளில் உச்சத்தை அடைய வைப்பார். இன்னொன்று நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கணும்னா, இந்த சனி வந்து அந்த ஜாதகருடைய லக்னத்திற்கு 6, 8, 12 வீற்றிருக்கக்கூடாது, சுபஸ்தானங்களிலே இருக்க வேண்டும். அதே போல் வளர்பிறை சந்திரன் இருந்தால் நல்லது. அதே போல் அஷ்டமாதிபதி பாதகாதிபதியும் தசாபுத்தி இல்லாத சூழ்நிலை நடந்தால் அந்த சனியினால் நல்ல பலன்கள் அவருக்கு கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.